வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படை கீழ்கண்ட காலிப்பணிகள் நிரப்பப்பட உள்ளது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் NHM மூலமாக டெம்பரவரியாக 9 போஸ்டிங் நிரப்புறாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியில் ஒரே ஒரு வேக்கண்ட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது போஸ்டிங் மெயினாக மல்டி பர்பஸ் ஒர்க்கரு 3 வேக்கண்ட் இருக்குது. மூணாவது போஸ்டிங் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. நாலாவது போஸ்டிங் ஃபார்மசி சித்தால எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. அஞ்சாவது போஸ்டிங் டேட்டா அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கண்ட்னா ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஆறாவது போஸ்டிங் ஆயுஷ் கன்சல்டன்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கண்ட்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. ஏழாவது போஸ்டிங் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. எட்டாவது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. ஒன்பதாவது போஸ்டிங் ஃபார்மசிஸ்ட் அலோபதியில் எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்பணியிடத்திற்கு தேவையான தகுதிகள், இனச்சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். யாருக்கா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமா www.kanyakumari.nic.in என்ற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 மார்ச் தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோயில் 1 என்ற முகவரிக்கு நேரில் அல்லது தபால் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்றாங்க. நெக்ஸ்ட் காலிப்பணியின் விவரம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். பதவியின் பெயர் மற்றும் காலிப்பணியின் விவரம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு NRSM ஸ்கீமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் யுனானி திருவட்டாரில் நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸு. காலிப்பணியின் எண்ணிக்கை ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சம்பளம் 34,000 பெர் மந்த்துக்கு சேலரி. கல்வி தகுதி BUMS முடிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச் அஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டட் என்னென்னா OC 18 to 32 வயசுக்குள்ள இருக்கணும். BC MBC 18 to 34 வயசுக்குள்ள இருக்கணும். SC ST 18 to 37 வயசுக்குள்ள இருக்குன்றாங்க. இனச்சுழற்சி என்னன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங் தராங்க. ஒப்பந்தங்கள் என்ன 11 மாதங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் NRSM ஸ்கீமில் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கீழக்குளம், குட்டக்குழி, திருவட்டூரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 3 வேக்கண்ட்டு. சேலரி பெர் டேக்கு 300 ரூபா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். ஏஜ் லிமிட்டட் 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். 59 வயதுக்கு உள்ள இருக்குன்றாங்க. இது இனச்சுழற்சி ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு போஸ்டிங்கும், SCA விடோ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு போஸ்டிங்கும், MBCக்கு ஒரு போஸ்டிங் தராங்க. ஒப்பந்த காலம் என்னென்னா 11 மாத காலம் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் எடுக்கிறாங்க. நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீமில் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் நாகர்கோயில். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி பேக்கேஜ் என்னென்னா பெர் மந்த்து சேலரி 30,000 ரூபா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டட் என்னென்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 to 32 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. BC and MBC 18 to 34 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. SC STக்கு என்னென்னா 18 to 37 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. இனச்சுழற்சி அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங்கு. ஒப்பந்த கால அடிப்படை 11 மாத காலம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்கீம்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீம் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி பேக்கேஜ் 22,500 பெர் மந்த்துக்கு சேலரி. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் என்னென்னா OCக்கு 18 to 32 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. BC MBC 18 to 34 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. SC ST 18 to 37 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. இனச்சுழற்சி அடிப்படை என்னென்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. இது ஒப்பந்த கால அடிப்படை 11 மாத காலம் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டு. என்ன ஸ்கீம்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீமில் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் நாகர்கோயில். உங்களோட ஒர்க் பிளேஸ் நாகர்கோயில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் என்னென்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி பேக்கேஜ் என்னென்னா பெர் மந்த்துக்கு 15,000 சேலரி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டட் என்னென்னா OCக்கு என்ன 18 to 32 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. BC and MBC என்ன 18 to 34 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. SC ST என்ன 18 to 37 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. இனச்சுழற்சி அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஒப்பந்த காலம் என்னென்னா 11 மாத காலம் டெம்பரரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆயுஷ் கன்சல்டன்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்கீம்னா மஸ்குலர் ஸ்கெலட்டல் ஸ்கீமில் எடுக்கிறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்
குட்டைக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 40,000 சேலரி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 18 to 32 வயசு, பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து என்ன 18 to 37 வயசுக்குள்ள வந்துருக்கணும், எஸ்சி எஸ்டி வந்து 18 to 37 வயசுக்குள்ள வந்துருக்கணும். இன்னொரு அடிப்படை வந்து எப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங் வந்து இருக்கணும். ஒப்பந்தங்கள் வந்து 11 மாதங்கள் வந்து டெம்பரரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட்டு ஃபீமேலு மஸ்குலர் ஸ்கெலட்டல் ஸ்கீம் வந்து எடுக்கிறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டரு குட்டைக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கண்ட்டு ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி வந்துன்னா 15,000 பெர் மந்த் வந்து சேலரி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கொண்டுறாங்க. ஏஜ் லிமிட் வந்து என்ன ஓசிக்கு வந்து 18 to 32 வயசுக்குள்ள வந்து இருக்குன்றாங்க. பிசி எம்பிசிக்கு வந்து என்னென்னா 18 to 34 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். எஸ்சி எஸ்டி வந்து 18 to 37 வயசுக்குள்ள வந்து இருக்குன்றாங்க. இனச்சுழற்சி அடிப்படை வந்து என்ன ஜென்ரல் கேட்டகரி ஒரே ஒரு போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஒப்பந்த அடிப்படை வந்து என்னென்னா 11 மாதம் வந்து டெம்பரரி ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி வந்துன்னா பெர் மந்த்துக்கு வந்து 12,000 சேலரி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்னா 1/1/2024 தேதியில் 45 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இனச்சுழற்சி அடிப்படை வந்து கொடுக்கல. இது வந்து ஒப்பந்த அடிப்படை வந்து என்ன 11 மாதம் வந்து டெம்பரரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மருந்தாளில் வந்து எடுக்கிறாங்க. அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு. சேலரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 வந்து பெர் மந்த்துக்கு வந்து சேலரி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து 1/1/2024 தேதியில் 45 வயதிற்குள் குறைவாக இருக்கணுன்றாங்க. ஒப்பந்த காலம் வந்து என்ன 11 மாதங்களை வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம் வேண்டவங்க வந்து என்னோட டெலகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.